வணக்கம் entrepreneurs. நீங்க ஒரு ஸ்டார்ட்அப் கம்பெனி ஆரம்பிச்சு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ஸ்டார்ட்அப் கம்பெனியை நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போறதுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படுது அப்படின்றப்ப நீங்க ஒரு வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனியை அப்ரோச் பண்ணுவீங்க. அந்த வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனி உங்களோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்க கம்பெனியை அந்த VC கம்பெனி அசோசியேட் கம்பெனி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு அசோசியேட் கம்பெனினா என்ன? ஒரு வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனி எவ்வளவு % உங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணா அதை அசோசியேட் கம்பெனின்னு சொல்ல முடியும். உங்களோட கம்பெனி அசோசியேட் கம்பெனியா ஆயிடுச்சு அப்படின்னா அதுல என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு இதெல்லாம் பத்தி டீடைல்டா பார்க்கலாங்க. அண்ட் இன்னொரு விஷயங்க, நீங்க சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களா? உங்க பிசினஸ்க்கு தேவையான கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசென்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாம் பத்தி டீடைல்டா ஒரு PDF டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த PDF டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீயாவே அந்த PDF டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேரு ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல அசோசியேட் கம்பெனி அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் இருக்குது, அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அடுத்து ஸ்கேலிங் அப் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? ஸ்கேலிங் அப் அப்படின்றது உங்களோட பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைக்கு வளர்க்கணும். ஸோ அப்படி வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பணம் தேவை. அந்த பணத்தை எதர் உங்களோட பேக்கெட்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனி அப்ரோச் பண்ணலாம். அப்படி வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனி அப்ரோச் பண்ணி அவங்களும் உங்கள் ப்ரொபோசலுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஒரு பெரிய அளவிலான பணத்தை உங்களோட கம்பெனியில் முதலீடு பண்ணுவாங்க. அப்படி முதலீடு பண்ணி இன் ரிட்டர்ன் ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஷேர்ஸை அந்த வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனி அக்வயர் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனி உங்களோட கம்பெனியில் ஒரு இன்ஃப்ளூயன்சிங் நேச்சர் கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது எல்லா டெசிஷன் மேக்கிங்லையும் அவங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனி உங்களோட கம்பெனியை அசோசியேட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி அசோசியேட் கம்பெனியாக மாறுது அப்படின்னா அது 2 சிச்சுவேஷனில் நடக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி உங்களோட கம்பெனியில் ஒரு பெரிய பணத்தை முதலீடு பண்ணி இன் ரிட்டர்ன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 20% மேலே ஷேர்ஸை அக்வயர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி உங்களோட கம்பெனியை அசோசியேட் கம்பெனி அப்படின்ற நேச்சரில் பார்ப்பாங்க. இது வந்து முதல் சிச்சுவேஷனுங்க. அண்ட் ரெண்டாவது சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரிமெண்ட் மூலிமா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோடைய டிசிஷன் மேக்கிங்கில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில், உதாரணத்துக்கு ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் மூலிமா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோடைய டிசிஷன் மேக்கிங்கில் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துலையுமே இந்த அசோசியேட் கம்பெனின்ற கான்செப்ட் உருவாகுங்க. இந்த 2 கண்டிஷன்ஸ் பற்றியுமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாமா? மொதல் விஷயம் நான் சொன்னது, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. நார்மல் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான். ஆனால் அந்த கம்பெனியில் ஒரு வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனி 20% 50% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலிமா ஒரு கண்ட்ரோலை எடுக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து நம்ம அசோசியேட் கம்பெனின்னு சொல்லுவோம். இது என்ன 50% அப்படின்னு கேட்டிங்கன்னா, 50%க்கு மேலே ஷேர்ஸ் அக்வயர் பண்ணிட்டா இது வந்து அசோசியேட் கம்பெனியாக இருக்காதுங்க, சப்சிடரி கம்பெனியாக மாறிடும். ஒரு உதாரணத்தோடவே பார்த்துருவோமே. A, B அப்படின்னு 2 கம்பெனி இருக்குது. A அப்படின்றது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. இந்த கம்பெனி கொஞ்ச நாள் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த B அப்படின்ற ஒரு வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனி கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ B அப்படின்ற கம்பெனி ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்து A அப்படின்ற கம்பெனியோடைய ஒரு 25% ஷேர் அக்வயர் பண்ணிடுதுங்க. ஸோ அந்த சமயத்தில் இந்த A அப்படின்ற கம்பெனி Bன்ற கம்பெனியோடைய அசோசியேட் கம்பெனியாக மாறுது. இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா திருப்பியும் ஒரு 1 கோடி ரூபா கொடுத்து இன்னும் ஒரு 30% ஆஃப் ஷேரை B அப்படின்ற இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி A கிட்ட இருந்து வாங்குறாங்க. அந்த சமயத்தில் A அப்படின்ற கம்பெனி சப்சிடரி கம்பெனியாகவும் B அப்படின்ற கம்பெனி ஒரு பேரண்ட் கம்பெனியாகவும் மாறுது. ஸோ இதுதாங்க டிஃப்ரெண்ட். அசோசியேட் கம்பெனி அப்படின்னா 20% 30% ஆஃப் த ஷேரை இன்னொரு கம்பெனி கொடுத்துருப்பாங்க. சப்சிடரி கம்பெனி அப்படின்றது 50க்கு மேலே, அதாவது 51% வச்சுட்டு இருந்தாலே அது ஒரு சப்சிடரி கம்பெனி அப்படின்ற நேச்சருக்குள்ளே போகும். சரி, ரெண்டாவது சினாரியோவும் பார்த்துடலாங்க. ஒரு அக்ரிமெண்ட் மூலிமா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோடைய டிசிஷன் மேக்கிங்கில் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட்னு வச்சுப்போமே. A அப்படின்றது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு பெரிய பிரிட்ஜ் கட்டுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குது. அப்போது B அப்படின்ற ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணுறாங்க. A அப்படின்ற கம்பெனி கிட்ட பெருசாக பணம் இல்லை, அவங்க பெரிய பெரிய ப்ராஜெக்டும் பண்ணதில்லை, அவ்வளோ ஆள் பலம் கிடையாது, அதே மாதிரி பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட கிடையாது. பட் B அப்படின்றது ஒரு பெரிய கம்பெனி, ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ A, B 2 கம்பெனியும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த டைமில் ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் அப்படின்ற
அப்படின்றத போடுவாங்க. அந்த ஜாயின்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் முடிவடைகிற வரைக்கும் பி அப்படின்ற கம்பெனி ஏ அப்படின்ற கம்பெனியோடைய டிசிஷன் மேக்கிங்கில் எல்லாத்துலேயுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏ அப்படின்ற கம்பெனி பின்ற கம்பெனியோடைய அசோசியேட் கம்பெனியாக மாறுதுங்க. ஸோ இந்த ரெண்டு சினாரியோவை வச்சு ஒரு நார்மல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அசோசியேட் கம்பெனி அப்படின்ற நேச்சருக்குள்ளே போகுதுங்க. இதன் மூலிமா என்னென்னலாம் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் போகும்போது இது ஒரு பெரிய தடையாக இருக்குங்க. செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நீங்கள் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சின்ன ஏரியாவிலேருந்து அடுத்த ஒரு பெரிய ஏரியாவுக்கு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் அந்த 50 லட்ச ரூபா வாங்கிட்டு நீங்கள் இன் ரிட்டர்ன் ஒரு 25-30% ஷேரை வந்து எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுதோ அது கொடுத்துருவீங்க. பட் செகண்ட் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் போகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய பணம் தேவைப்படும். ஒரு 5 கோடி இல்லை 10 கோடி ரூபா தேவைப்படுது செகண்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பேன்ஷனுக்கு. அந்த டைமில் நீங்கள் இன்னொரு கம்பெனி கிட்ட போய் அப்ரோச் பண்ணி எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க நீங்கள் ஆல்ரெடி 30% ஷேரை கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு அப்போ எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு டிமாண்ட் பண்ணுவாங்க. இது ஒரு பிரச்சனை வரும். ரெண்டாவது, உங்களுக்கு ஆல்ரெடி இன்னொரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த கம்பெனி இந்த இடத்துல நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் போகும்போது இது போகலாம் அது போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுமே உங்களோட டெசிஷன் மேக்கிங்கில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ எப்பயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது முதல் விஷயம். அண்ட் ரெண்டாவது என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் இந்த கம்ப்ளைண்ட் சப்மிட் பண்ணும்போது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பீங்க. ஆர்ஓசிக்கு ஒவ்வொரு முறையும் இந்த கம்பெனி எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அப்படின்றத நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது கம்ப்ளைண்ட்ஸில் வரக்கூடிய ஒரு சில அடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அப்படின்னு போகும்போது ப்ராப்பரான லீகல் அட்வைசஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு போங்க. உங்களுக்கு இந்த விஷயங்கள், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி, இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.